ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரூட் ஃபேஸஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த டயக்ராமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எதனால் அந்த மாதிரி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு காலம், அதாவது இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கா, அந்த ஃபேஸே நான் இப்போ F1 இந்த ஆப்ஜெக்டில் போய் வச்சுட்டு நம்ம F1 கொடுத்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை பற்றின ஹெல்ப் நமக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்க பார்த்தீங்களா, இப்போ இங்கே வரைக்கும் தான் இருக்குன்னா இது இப்படி கொஞ்சம் தூரம் இந்த ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ஹெல்ப்பில் இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், ப்ரெஸ் அண்டு கண்ட்ரோல் அண்டு இது இதில் போடல. ஆனால் பொதுவாக ஒரு சர்டன் ஃபேஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும், ஹோல் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகாமல். அதை நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நான் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அண்டு இப்போது ஒரு பெரிய பாக்ஸ் அட்டு எவ்வளோ 5 என்டர் கொடுத்துட்டேன். இப்போது ஒரு ஆங்கிள் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே இப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளேட் மாதிரி அதாவது இப்படி இருக்கா, அதை நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்து கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி இருக்கா. இதுதான் நம்ம இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் இப்போ கிளிக் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக தான் செலக்ட் ஆகுதா. ஆனால் எனக்கு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணால் ஒரு ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும். அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கு தான் இது எக்ஸ்ட்ரூட் ஃபேஸஸ் அப்படின்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அந்தந்த ஃபேஸ் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் இப்போ, அதனால் ஒரு ஃபேஸ் இதுவாகுது. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இந்த ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட் அது கேட்குது, எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்ட்டு கேட்குது. ஸ்பெசிஃபை த ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் ஆர் இல்லைனா மெஷர்மெண்ட்ஸ் கேட்குது. நான் இப்போ எவ்வளோ கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு 20 கொடுக்கட்டா. 20 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். அந்த ஆங்கிள் கேட்குது, எந்த ஆங்கிளில் வரணும், நமக்கு இங்கே 90 டிகிரி, அதாவது இந்த ஆங்கிளில் வரணும். அதுக்காக 90ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் அண்டு டேப்பர் ஆகணுமா, ஆங்கிள் ஆஃப் டேப்பர் ஃபார் எக்ஸ்ட்ரூஷன், அது எனக்கு டேப்பர்லாம் தேவையில்ல, 0. என்டர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து இந்த சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு இந்த சைடில் இருக்கிற ஃபேஸ் மட்டும் வந்திருக்கு. இப்போ இது எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபேஸ்னால் இங்கே மேலே கொஞ்சோண்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மட்டும் ஃபேஸ் கிடையாது, இந்த ஹோல் சைடுமே ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃபேஸ் தான். இதோ செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதுதான் எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் நிறைய ட்ராயிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இது எல் ஷேப்புக்கு வந்திருக்கும். அது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு வேணான்னா இன்டர்செக்ட் வச்சு கூட நம்ம அதை கிளியர் பண்ணலாம். அந்த சர்ஃபேஸ் இப்போ இன்டர்ஃபேஸ் வச்சு கூட நம்ம செக் பண்ணலாம். இன்டர்ஃபேஸுக்கு போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் என்டர் அண்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கா. இதுதான் எக்ஸ்ட்ரா இதுதான். இது வேணான்னா நம்ம அந்த சப்ட்ராக்ட் மூலமாக வச்சு நம்ம வெளியே கூட அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தது. நம்ம இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து போடுற கமெண்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.